மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு அழகான திருக்குறள். அந்த திருக்குறளின் விளக்கத்தை காண இருக்கிறோம். கடவுள் வாழ்த்திலே 2ஆம் இறைக்கவி, கற்றதினால் ஆய பயணங்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதுதான் நாம் காண இருக்கும் அந்த அழகான திருக்குறள். திருவள்ளுவர் பெருமான் அறம்பொருள் இன்பம் என்கின்ற பாலினை கவியாக ஏற்றிருக்கிறார். வீடு வேறு என்கின்ற பாலை இயற்றவில்லை என்று நாம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் அவர் அங்கெங்கே இந்த வீடு வேறு அடையக்கூடிய அதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். அதை நாம் எத்தனை பேர் புரிந்து கொண்டோம் என்று தெரியவில்லை. இந்த கற்றதினால் ஆய பயணங்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்கின்ற இறைக்கவியிலே இது ஒரு அருமையாக உள்ளே வார்த்தையை அடுக்கி புகுத்தி வைத்திருக்கிறார். கற்றதினால் ஆய பயணங்கள் வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின். இதிலே இந்த வாளறிவன் நற்றால் என்கின்ற 2 சொற்களிலே அழகாக உள்ளே புகுத்தி வைத்திருக்கிறார், நுணுக்கமாக நுட்பமாக. வாருங்கள், அதை பற்றி விளக்கமாக காண்போம். எனக்கு விடை கிடைத்தது. அந்த விடை ஆழமாக நுணுகி செல்லும் போது கிடைத்த விடை. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பரவசம் அடைகிறேன். நண்பர்களே, கற்றதினால் ஆய பயணங்கள் வாளறிவன் நற்றால் தொழாடெனின் என்பதற்கு சாதாரணமாக பொழிப்புரையிலே இறைவனின் திருவடியை சேராதவர்கள் எந்த கல்வியும் கற்று பயனில்லை என்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு பொடி வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். இந்த கவியிலே வீடு வேறு அடையக்கூடிய நிலையை, எப்படி வீடு வேறு அடைவது, எப்படி நம் துன்பத்தை களைவது, எப்படி வினைப்பதிவை அகற்றுவது என்பது பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த வாள் அறிவன் நற்றால் இந்த 2 சொல்லிற்குமான விடை கிடைத்து விட்டால் இந்த குறளுக்கான முழு விளக்கமும் நமக்கு கிடைத்துவிடும். வாள் அறிவன் என்பது என்ன? வாளறிவன் என்பது சாதாரணமாக பேரறிவு, இறைவன் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது. அதை இப்பொழுது காண்போம். வாள் என்பதற்கு எத்தனை சொல் இருக்கிறது என்பதை பார்ப்போம். இதை வாளறிவன் என்பதை வாள் பிளஸ் அறிவன் என்பதாக பிரித்துக் கொள்வோம். வாள் என்பதற்கு எத்தனை பொருள் இருக்கிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன். வாள் என்பது அருச்சுணம் என்று ஒரு சொல். இதற்கு பொன், பந்து, வெண்மை என்று பொருள். சுப்பிரம் என்று ஒரு சொல் இருக்கிறது வாள் என்பதற்கு. இதற்கு மிகுந்த ஒளி, பிரகாசம், தூய்மை, வெள்ளி, வெண்மை. அடுத்து விலர், கௌரம், தவளம், நரை, பாண்டு, விசிதம் என்று நிறைய இந்த சொற்களும் அதற்கு பொருளாக இருக்கிறது. இதற்கு வெண்மை, கலப்படமற்ற தன்மை என்று பொருள் இருக்கிறது. அடுத்து சுக்கிலம். சுக்கிலம் என்பது வித்து, வெண்மை. அடுத்து குருகு. குருகு என்பது மூக்கு, கைவளை, வெண்மை, இளமை. அடுத்து கூர். கூர் என்பது கூர்மை, மிகச் சிறந்தது. இதைவிட சிறந்தது ஒன்றும் இல்லை. அடுத்து சிதம். சிதம் என்பது மனை வாயில். மனை என்பது இந்த உடல். இந்த உடல் வாயில். மனை இதற்கான வாயில் இது. இந்த உடலை உள்ளே சென்று நுழைந்து இந்த உடலை நன்றாக பாவித்து அந்த உடல் வழியாக இறைவனை காண்பது எப்படி என்பதுதான் இந்த மனை வாயில். இந்த மனை வாயில் அறிவு, வெள்ளி, வெண்மை என்று இந்த சிதம் என்பதற்கு பொருள் இருக்கிறது. அடுத்து சுவேதம்.
சுவேதம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பாதரசம், வெண்மை. இந்த பாதரசத்தின் குணம் என்ன என்று கேட்டால், அதை சிதறடிக்கலாம், ஆனால் அதை ஒன்று சேர்க்கலாம். இது எப்படி என்றால், இறைப்பொருள் பலவாக சிதறி காணப்படுகிறது, ஆனால் அது ஒன்றுதான் என்பதை விளக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த சுவேதம் இருக்கிறது, பாதரசம். அடுத்து தோகை. தோகை என்பது என்ன? தோகை என்பது இங்கு மயில். மயில் என்பது நவிரம். நவிரம் என்பது உச்சி. உச்சி என்பது குடுமி. குடுமி என்பது தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதி முழுவதும் தான் இறைப்பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த தலைப்பகுதி முழுவதும் தான் இந்த இறை இருக்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டு அந்த இறை நடனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தோகை. அடுத்து கூலம். கூலம் என்பது என்ன? கூலம் என்பது மறை. மறை என்பது தாமரை. இந்த தாமரை என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. இதை பற்றி விரிவாக இந்த குறளிலே காண்போம். அடுத்து அறிவன். வாள் என்பதற்கு எவ்வளவு சொற்றொடர் இருக்கிறது. அடுத்து அறிவன். அறிவன் என்பது என்ன? அறிவன் என்பது பொன் செய்பவன். இந்த குறள் முழுவதும் நமது உடலிலே உடல் வழியாக இறைவனை கண்டு அந்த இறைவனை காண்பதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள், எப்படி இறைவனை காண வேண்டும், அந்த இறைவனை காண்பதால் நமது பதிவுகள் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை பற்றித்தான் கூறப்படுகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். எனவே அறிவன் என்பது என்னவென்றால், இந்த வினைகளை நீக்கும் போது, தவம் ஏற்றும் போது, அந்த தவம் வழியாக என்ன நடக்கிறது என்றால், இறைவன் இந்த உடலை பொன் உடலாக மாற்றி விடுகிறான், ஒளி தேகமாக மாற்றி விடுகிறான். வள்ளல் பெருமான் அடைந்த நிலை அதுதான் இந்த பொன்னுடல் ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிலை. இந்த நிலையை உருவாக்குவன் தான் இந்த அறிவன். அறிவன் என்பது அருகன் என்று பொருள். அருகன் என்பது மூலப்பொருள், மூலப்பிரகிருதி. இந்த அருகன் என்பவன் யார் என்றால், அறிவு, காட்சி, ஆற்றல், இன்பம் இதை தடையில்லாமல் தரக்கூடிய ஒரு நிலை. இதற்கு ஒரு முடிவற்ற நிலை என்று கூட சொல்லுவார்கள். கடையிலா நிலை. அதாவது அறிவு, காட்சி, ஆற்றல், இன்பம் இதை இந்த நான்கையும் கொண்ட நிலைதான் இறைநிலை. அதோடு இவனுக்கு பெயர் கிடையாது, குலம் கிடையாது, ஆயுள் என்பது கிடையாது, அழியா நிலை என்பதை கொண்டவன் என்ற நிலையில இருக்கக்கூடியவன் தான் இந்த அருகன். அருகன் என்றால் இவ்வளவு இருக்கிறது. அவனுக்கு அறிவு, காட்சி, இன்பம், ஆற்றல் இதை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். இன்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியான நிலை. இதுதான் இறைநிலை. ஆனால் நமக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால், அது நமது வினைப்பதிவின் வழியாக குற்றம் நடைபெறும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த நிலைதான் துன்பம். அந்த குற்றத்தை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் செயல் விளைவு தத்துவம். இந்த செயல் விளைவு தத்துவத்தின் வழியாக கிடைக்கக்கூடியதுதான் துன்பம். இன்பம் என்பது இறைவனின் தத்துவம். இறைவன் இன்பமாகத்தான் இருக்கச் சொல்கிறார். எனவே இந்த வாளறிவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் தவம் இயற்றினார். தவம் என்பது இந்த உடலை பேணி பாதுகாப்பது. ஞான பெருமக்கள் என்ன செய்தார்கள் என்றால், நாம் சுவாசிக்கிறோம், சுவாசத்தின் வழியாக உயிர் வாழ்கிறோம். அந்த உயிர் வாழும்போது உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உயிரின் தன்மையை கொண்டு இறைவனை காண முடியுமா என்பது பற்றி ஆராய்ந்தார்கள். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக கிடைக்கப்பட்ட விடைதான் இந்த தவம் என்கின்ற நிலை, தவம் தியானம் என்கின்ற நிலை. இந்த தவம் தியானம் என்கின்ற நிலை வரும்போது இந்த சுவாச நிலை மாறுபடுகிறது. சுவாச நிலை மாறுபடும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் இங்கே வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த நிலைதான் இங்கே வாள் அறிவன் என்கின்ற நிலையிலே வாள் என்கின்ற ஒரு சொல்லை வைத்து இங்கே கூறியிருக்கிறார். வாள் என்பதற்கு இன்னொரு சொல் பொருளும் இருக்கிறது.
அது என்னவென்றால், வால் என்பது நமது முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வாலிலே என்ன இருக்கிறது என்றால், குண்டலினி மகாசக்தி அங்கே இருக்கிறது. குண்டலினி மகாசக்தி அங்கே இருந்து கொண்டு இருக்கும்போது அதை நாம் தவத்தின் வழியாக மேலெழுப்புகிறோம். தவத்தின் வழியாக மேலெழுப்பும் போது குண்டலினி மகாசக்தி விரைந்து எழுந்து சக்கரங்கள் வழியாக மேலே செல்கிறது. சக்கரங்கள் என்ன இருக்கிறது? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் இருக்கிறது. இங்க நான் என்ன சொன்னேன்? காற்றின் வழியாக சுவாசம் நடைபெறுகிறது. காற்றின் வழியாக தியானத்தை மேற்கொண்டார்கள் ஞான பெருமக்கள். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது? இறைப்பொருள் தந்தது. இதன் வழியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம், நாசி வழியாக. அதுதான் சொல்கிறார், இந்த வால் என்பதற்கு குருகு என்று இருக்கிறது. குருகு என்பது மூக்கு. அந்த மூக்கின் வழியாக, நாசி வழியாக சுவாசத்தை மேற்கொள்கிறோம். சுவாசத்தை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அதாவது சுவாச மாற்று இடகலை வடகலை என்று மாறுகிறது. இடகலை என்பது வடகலை என்பது சூரிய சக்தியாகவும், இடகலை என்பது சந்திர சக்தியாகவும் இருக்கிறது. வடகலை என்பது வெப்ப சக்தியாகவும், இடகலை என்பது குளிர் சக்தியாகவும் இருக்கிறது. அந்த சுழுமுனை என்பது நடுநாடியாக இருக்கிறது. சுழுமுனை நடுநாடியாக இயங்கும் போது இரண்டும் சேர்ந்த கலவையாக மாறிவிடுகிறது. இரண்டும் சேர்ந்து கலவையாக மாறும்போது ஏற்படக்கூடிய விளைவுதான் நடுநாடி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டு நெற்றி புருவம் இயங்க ஆரம்பிக்கிறது. நெற்றி புருவத்திலே என்ன இருக்கிறது? அங்கே பிட்யூட்டரி சுரப்பி இருக்கிறது. அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை சுரப்பியாக இருக்கிறது. நமது நாளமில்லா சுரப்புகளை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆற்றல் கொண்டது நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய பட்டாணி அளவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சுரப்பி. இதுதான் இந்த ஆக்கினி சக்கரத்தை அங்கே இயங்க செய்கிறது. பின்பு பீனியல் சுரப்பி என்று ஒன்று இருக்கிறது. இது பிறைச்சந்திரன் வடிவம் போல அரை வட்டத்திலே இருக்கிறது. இது பீனியல் சுரப்பி. இது ஒரு திரவத்தை சுரக்கிறது. இந்த திரவத்தின் பெயர் மெலோட்டினின். இந்த மெலோட்டினின் என்கின்ற திரவம் சுரக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவு நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. நமது உடல் சீதாகாசம், இந்த பிரபஞ்சம் மகாகாசம். அதாவது இந்த காசம், மகாகாசம், சிதாகாசம் என்பது ஒன்றுமல்ல, பேரணு சிற்றணு. இதற்குள்ளே என்ன நடக்கிறது என்றால், அந்த இறை குணமாகிய அருகன் குணமாகிய அந்த ஆற்றல் கிடைக்கிறது. அதுதான் அறிவு, காட்சி, ஆற்றல், இன்பம் என்று சொன்னேன் அல்லவா? எனவே இந்த ஆற்றல் என்பது என்ன? ஆற்றல் என்பது காந்தப்புலம். இந்த காந்தப்புலம் என்பது அணுக்கள் சுழலும் போது ஒரு விசை ஏற்படுகிறது. அது சுழல் விலை முதலில், அடுத்து விரிவலை, அடுத்து இந்த சுழல் ஏற்பட்டு விரிவலையாக மாறும்போது ஏற்படக்கூடிய வன சுழற்சியின் விளைவாக ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. இந்த ஆற்றல் தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஈர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய காந்த விசை. இந்த காந்த விசை இருக்கும் வரை நமது உடலிலே ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காந்த விசை பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நமக்கு இந்த உயிர் சக்தியாகிய ஆற்றல் குறையும் போது அந்த குறைவான ஆற்றலை தியானம் வழியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். எப்படி என்றால், ஒரு மேட்டிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, பள்ளத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கும். எனவே மேட்டிலே இருக்கும் நீர் பள்ளத்தை நோக்கி செல்வது போல இங்கே தியானம் ஏற்றும் போது சிதாகாசமும் மகாகாசமும் ஒன்றாக இணைந்து விடுகிறது. இந்த உடலும் பிரபஞ்சமும் இணைப்பு ஏற்பட்டு அந்த இணைப்பின் வழியாக மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுவது போல குறைவான உயிர் சக்தி இருக்கும்போது அந்த மிகுந்த உயிர் சக்தி உள்ள பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதுதான் இங்கே தத்துவம், இறை தத்துவம். அதுதான் இந்த வாளறிவனின் வேலை. அந்த வாளறிவன் என்பது மிக பிரபாண்டமான
அறிவு, பேரறிவு, அனைத்தும் அறிவான் அவன். அதுதான் அறிவன். அந்த அனைத்தும் அறிந்த அறிவன் நமக்கு கொடுப்பது இந்த காந்தத்தை. சரி, இப்பொழுது இந்த சக்கரங்கள் வழியாக மேலே ஏறுகிறது இந்த குண்டலினி மகாசக்தி. அந்த குண்டலினி மகாசக்தி மேலே ஏறும்போது இவ்வளவு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, பிட்யூட்டி சுரப்பி, பெயினின் சுரப்பி என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சக்கரம், துரிய சக்கரம் இரண்டும் இயங்குகிறது. எப்பொழுது? தவம் ஏற்றும் போது. இந்த தவம் ஏற்றும் போது தவம் ஏற்றி மிகுந்த பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் விளைவாக முதிர்ந்த நிலையிலே கிடைப்பதுதான் நான் சொன்னேன் அல்லவா, கூலம் என்கின்ற மறை. இதுவும் வாழ்தான். அந்த கூலம் என்கின்ற மறை தாமரை மலர்கிறது. இது 1000 இதழ் தாமரை என்கிறார்கள் ஞானப்புற மக்கள். இந்த 1000 இதழ் தாமரை மலரும் போது அங்கே தேன் சுரக்கிறது. அந்த தேனை நெய் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த தேன் என்பது சுரந்து விட்டால் பசி, பிணி, தாகம் அற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் ஞானப்புற மக்கள் கண்ட உச்ச கட்ட நிலை. இந்த உச்ச கட்ட நிலையில ஏற்படக்கூடிய விளைவுதான், தவத்தின் விளைவுதான் இந்த தேன் சுரக்கக்கூடிய நிலை. எனவே இந்த தேன் சுரந்து விட்டால் பசி, பிணி, தாகம் அற்று விடுகிறது. அது மட்டுமல்ல, மலை ஜலம் கழிப்பது அற்று விடுகிறது. எனவே இது இறைநிலையாக மாற்றப்படுகிறது. அந்த இறைநிலையாக மாற்றப்படும் நிலைதான் இங்கே தவத்தின் விளைவு. எனவே நண்பர்களே, வள்ளல் பெருமான் இந்த நிலையை அடைந்தார். அவர் மட்டுமல்ல, மாணிக்க வாசகர், இன்னும் எண்ணற்ற ஞானப்புற மக்கள் அடைந்த நிலைதான் இது. அதைத்தான் சொல்ல வருகிறார்கள். இந்த நிலையை அடையும் போது நமக்கு மற்ற கல்வி தேவையில்லை. அதுதான் இப்பொழுது வள்ளல் பெருமான் இவ்வளவு பெரிய ஆற்றலை பெற்றார் என்றால் அவர் எந்த பள்ளிக்கு சென்றார்? அவர் பள்ளிக்கு செல்லவில்லை, ஞான கல்விக்கு சென்றார். ஞான கல்விக்கு செல்லும் போது ஏற்பட்டதன் விளைவு அவருக்கு இறைப்பொருள் அனைத்தையும் உணர்த்தியது. அனைத்தையும் உணர்த்தும் போது அவருக்கு ஏற்றுக்கல்வி தேவைப்படவில்லை. எனவே இந்த ஞான கல்வி என்கின்ற தவ கல்வி, இறைக்கல்வி, தியான கல்வி அவருக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டது. இறைப்பொருளோடு இரண்டர கலந்தார், இரண்டர புணர்ச்சி பெற்றார் இறைவனோடு. எப்பொழுதும் இறைச்சிந்தனையோடு இருந்தார். அந்த இறைச்சிந்தனையோடு இருக்கும்போது ஏற்பட்டதன் விளைவு, நீர் எப்படி ஒரு பொருளோடு கலக்கும் போது அந்த பொருளாகவே மாறிவிடுகிறதோ, அதுபோல இறைவனோடு கலக்கும் போது அந்த இறைப்பொருள் முழுவதும் இவர் உடல், மனம், உயிர் அனைத்தையும் நிரம்பியதன் விளைவாக கிடைக்கப்பட்ட நிலைதான் இந்த பேரறிவு, முற்றறிவு என்று சொல்லக்கூடிய மிக பிரிந்த அறிவு. ஏன் திருவள்ளுவர் இந்த குறளை எப்படி ஏற்றிருப்பார்? இறைவனோடு இரண்டர கலந்திருப்பார். இறைவனோடு இரண்டர கலக்கும் போது கிடைத்த நிலைதான் இந்த நிலையாகிய இவ்வளவு கவிகள் ஏற்றிருக்கிறாரே. எவ்வளவு ஞான அறிவு வேண்டும்! 1.25 அடியிலே சுருக்கி என்ன விளக்கம், எவ்வளவு விளக்கம்! நினைக்கவே வியப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு விளக்கம் பிடித்திருக்கிறார். சரி, அடுத்தது இந்த நற்றால் என்ற சொல்லிற்கு விளக்கம் தர வேண்டும் அல்லவா? நற்றால், தாள் என்பது என்ன? தாள் என்பது பாதம், தாள் என்பது திறவுகோல், தாள் என்பது சலனம். இவை அனைத்துமே காற்று என்ற நிலையிலே வருகிறது. இந்த காற்று என்ற நிலையிலே வரும்போது இந்த காற்றின் வழியாகத்தான் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த காற்றின் வழியாக பெறும் அனைத்தையும், அதாவது இந்த தியானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த காற்றின் வழியாகத்தான் பெறுகிறோம். அதுதான் போடுகிறார் நற்றால் தொழார் எனின். நற்றால் தொழார் என்றால் காற்றை தொழ வேண்டும். காற்றை எப்படி தொழுவது? காற்று தான் இங்கே இறைவனாக காணப்படுகிறது. இந்த காற்றை எப்படி தொழ வேண்டும்? தொழார் எனின் என்றால் தொழ வேண்டும் என்றுதானே பொருள். எனவே நற்றால் தொழார் எனின் என்றால் அந்த நற்றால் என்று சொல்லக்கூடிய சலனமாகிய காற்றை நாம் தொழ வேண்டும். எப்படி தொழுவது? அதுதான் தியானத்தின் வழியாக தொழுவது. தொழுவது என்றால் இறைவனோடு இணைவது, இறைவனோடு இரண்டர கலப்பது, இறைவனோடு புணர்வது, இறை சிந்தனையோடு எப்பொழுதும் இருப்பது. இது ஒன்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. எனவே நற்றால் என்றால் மிகச்சிறந்த தாள். தாள் என்பது இங்கே பாதம், காற்று, சலனம் என்று சொல்லக்கூடிய காற்று.
திறவுகோல். இந்த இறைநிலையை அடைவதற்கான திறவுகோல். தாள் என்பதற்கு திறவுகோல் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. எனவே இந்த இறைவனை அடையக்கூடிய அந்த வாசல் மூடப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் மூடப்பட்டிருக்கும் போது திறக்கப்பட வேண்டும். திறப்பதற்கான திறவுகோல் தான் இந்த காற்று. இந்த காற்று என்ன காற்று? வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய காற்று. இதை தொழுது, இந்த காற்றை கொண்டு தொழுது என்றால் இறைவனை வணங்கி இறைவனோடு இணைந்து தவம் ஏற்றினால் நமக்கு கிடைப்பது என்ன? வினை பயன். அந்த வினை அனைத்தும் அருந்து விடுகிறது. எப்படி ஒரு பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் இருக்கும். அந்த கேசட்டை பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணும்போது பழைய பாட்டு அதில் இருக்கும். புது பாட்டு வேணும்னா பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணும்போது ஏற்படும் அந்த பழைய பாட்டு அழிந்துவிடும், புது பாட்டு உள்ளே மேலே பதிந்துவிடும். இது போல இறைவனோடு இணையும் போது அந்த பழைய வினைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. பழைய வினைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இறைவன் குணம் நமக்கு வந்து விடுகிறது. இறைவனோடு இணையும் போது இன்னொரு என்ன முக்கியமான நிகழ்வு என்றால் இறைவனாகவே மாறிவிடுகிறோம். இறைவனாகவே மாறும்போது அங்கே என்ன நடக்கிறது? இன்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது. அறிவுதான் நமக்கு எல்லாமே தெரிகிறது. அனைத்து காட்சி பொருளும் இறை பொருளாக தெரிகிறது. அனைத்து ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு வந்து விடுகிறது. காந்த சக்தி உடல் முழுவதும் வலுப்பெறுகிறது. காந்த சக்தி உடல் முழுவதும் வலுப்பெறும்போது நமது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். உயிர் சீராக அழகாக இயங்கும். மனம் நல்லதையே நினைக்கும். உடல் நோய் அற்ற தன்மையிலே வந்துவிடும். இந்த உடல், மனம், உயிர் மூன்றும் சரிவர இயங்கினாலே நமது வாழ்க்கை தெளிவாக இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த கற்றதினால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்பது இதுதான் விடை. எனவே நமக்கு இறை ஞான அறிவு பெற்றுவிட்டால் மற்ற கல்வி தேவையில்லை என்பதுதான் இங்கே குறிக்கப்படும் ஒரு முக்கியமான வார்த்தை. எனவே கல்வி தேவையில்லை என்று சொல்லவில்லை. கல்வி தேவைதான் என்றாலும் ஞானக்கல்வி அதைவிட முக்கியமானது. முக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஞானக்கல்வி. இந்த ஞானக்கல்வியை கற்றுக் கொடுக்கத்தான் ஆள் இல்லை. அந்த ஞானக்கல்வி புரிந்து கொண்டு நல்ல குருவை தேடி தவம் தியானம் ஏற்றினால் நமக்கு கிடைப்பது வாளறிவன். இந்த நற்றால் என்று சொல்லக்கூடிய தாள் வழியாக, காற்று வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது வாள் அறிவு என்கின்ற நிலை. இந்த வாள் அறிவை முதுகுத்தண்டு கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் வழியாக காற்றை கொண்டு நாம் தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய கல்விதான் ஞான கல்வி. இதைத்தான் ஞான பெருமக்கள் அறிந்து கொண்டு தெளிந்து கொண்டு தவம் தியானம் ஏற்றினார்கள். அதன் வழியாக வீடு வேறு அடைந்தார்கள். வீடு வேறு என்பது பிறப்பு அற்ற நிலை. இறைப்பொருளாகவே மாறிவிட்டார்கள். இறைப்பொருளாக மாறும்போது அதற்கு என்ன கிடையாது? பெயர் கிடையாது, குலம் கிடையாது, அழியா நிலை கொண்டது. பிறகு ஆயுள் கிடையாது. எப்பொழுதுமே நிரந்தரமாக அந்த இறைவனோடு இணைந்து இறைப்பொருளாகவே மாறும் தன்மைதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் வீடு வேறு இந்த கடவுள் வாழ்த்து என்ற கவியிலே வீடு வேறு என்ற நிலையை அடைத்து வைத்திருக்கிறார், உடைத்து வைத்திருக்கிறார், சுருக்கி வைத்திருக்கிறார், தைத்து வைத்திருக்கிறார் இந்த திருவள்ளுவர் பெருமான். எனவே இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நாம் தவம் தியானம் இயற்றி ஞான கல்வியை பெற்று அந்த ஞானக்கல்வி வழியாக வினைப்பதிவை முற்றிலும் அகற்றி இறைப்பொருளாக, ஏன் இறைவனாகவே மாறுவோம். ஞான பெருமக்கள் அனைவருமே நம்மை போன்று மனிதராக பிறந்து இறைவனாக மாறியவர்களே. அவர்களால் முடியும் போது நம்மாலும் முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.